அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனின் அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம். இதை தாண்டி காதல், காமம் என்பதும் அடிப்படை தேவைதான். ஆனால் இதை ஒரு மகனோ மகளோ தன் பெற்றோர்களிடம் சொல்லிவிட முடியாது. தங்களுக்கு பேரன் பேத்தி வேண்டும், சொத்துக்கு வாரிசு வேண்டும் என்ற காரணத்தினால் மட்டுமே பல பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். இதில் மாற்றுத்திறனாளிகள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு மன வாழ்க்கை என்பது கனவுதான். நடிகர் நெப்போலியன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தது அந்த வகையில் ஒரு சரியான விஷயம் என்றே சொல்லலாம். ஒரு தந்தையாக தனது கடமையை மிகச் சரியாகவே அவர் செய்திருக்கிறார். அதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் இந்த திருமணத்தின் பின்னணியில் இருக்கும் சில சிக்கல்கள் தான் பலருக்கும் மன உறுத்தலை ஏற்படுத்துவதாக அமைந்துவிட்டது. காரணம், நடிகர் நெப்போலியனின் மகன் தனுஷ் தசை சிதைவு எனும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டவர். அவரால் இயல்பாக செயல்பட முடியாது. வீல் சேரில் தான் வாழ்க்கை. சுயமாக எழுந்து உட்காரக்கூட முடியாது. அன்றாட இயற்கை கடன்களை கூட முடிக்க முடியாது. தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது. மருத்துவ மொழியில் சொல்ல வேண்டுமானால் அவரது நாட்கள் எண்ணப்படுகின்றன. நடிகர் நெப்போலியன் தன்னிடம் உள்ள பொருளாதார வசதியால் மகனின் வாழ்நாளை நீட்டித்து கொண்டிருக்கிறார். அதிகபட்சம் ஒருவேளை அவரது விந்துவை பிரித்தெடுத்து டெஸ்ட் டியூப் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த குழந்தைக்கும் தசை நற்சிதைவு நோய் வரலாம். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் தன் மகனுக்கு திருமணம் என்ற முடிவுக்கு நடிகர் நெப்போலியன் ஏன் செல்ல வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானோர்களின் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தாம்பத்திய உறவு மட்டுமே வாழ்க்கை அல்ல. அதையும் தாண்டி அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்பதெல்லாம் வெறும் பேச்சளவிற்குத்தான் சரியாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லாம் சரியாக இருந்து செய்து வைத்த திருமணங்களில் கூட திடீர் விபத்துக்களால் கை கால்கள் செயல் இழந்து விடுகிறது. அப்படி செயல் இழந்த கணவரை பெரும்பாலும் எந்த பெண்ணும் விட்டு ஓடி விடுவதில்லை. சொத்து பொன்பொருள் எல்லாம் இருந்தும் தலையில் முடி இல்லை என்று நிராகரிக்கும் பெண்களை விட நடிகர் நெப்போலியனின் மகன் தனுஷை மணமகனாக ஏற்றுக்கொண்ட அந்த பெண் நிச்சயம் போற்றப்பட வேண்டியவர். அவர் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டதே மிகப்பெரிய செயல். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த திருமணத்தை முன்வைத்து நடிகைகளான ராதிகா, குஷ்பு, மீனா, சுகாசினி, கலா மாஸ்டர் என ஒரு பெரும் பட்டாளமே மணமகன் தனுஷின் அருமை பெருமைகளையும் மணமகள் அக்ஷயாவின் பெருந்தன்மையையும் சிலாகித்து பேசுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நமக்கு அவர்களிடம் ஒரே ஒரு கேள்விதான். இதை தனுஷ் போன்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு தங்கள் மகளை மணமுடித்து தர குஷ்புவோ மீனாவோ முன் வருவார்களா? நிச்சயம் முன் வர மாட்டார்கள் என்பதுதான் நிஜம். ஆக இவர்களை பார்த்து வாங்கின காசுக்கு மட்டும் கூவுங்கன்னு சொல்றதை தவிர வேற வழி இல்லை. அது தவிர நடிகர் நெப்போலியன் அல்லது நெப்போலியனை சார்ந்தவர்கள் எதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு யூடியூபர்களையும் சமூக வலைத்தளங்களையும் அழைத்து இந்த திருமண நிகழ்வை இப்படி விளம்பரப்படுத்துகிறார்கள்? இதை ஏதும் பெரும் சாதனையாக அவர்கள் கருதுகிறார்களா? உண்மையில் கடந்த சில மாதங்கள் முன்பு வரை சமூக வலைத்தளங்களில் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த தந்தையாக பாவிக்கப்பட்ட நடிகர் நெப்போலியன் இப்போது ஆக மோசமான மனிதராக மாறியிருப்பதே அவர்கள் செய்திருக்கும் சாதனை என்றே தோன்றுகிறது. நடிகர் நெப்போலியன் சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்ளட்டும், அந்த பெண்ணும் தன் சுய விருப்பத்தோடு தான் கழுத்தை நீட்டி இருக்கிறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் சரி. திருமணத்தின் போது அந்த பெண் நீட்டுகிற கழுத்தில் மணமகன் தனுஷின் கையை தொட்டு வாங்கி நடிகர் நெப்போலியன் மனைவி மாலையை போடுவதும், தாலி அணிவிப்பதும், மணப்பெண் மணமகனின் வீல்சேரை ஒட்டி நடந்து வருவதும், சுற்றி சுற்றி நடனமாடுவதும், ஸ்பூனில் ஊட்டி விடுவதும் என ஒவ்வொன்றும் நமக்குள் அவ்வளவு துக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அங்கு குழுமியிருக்கும் நடிகர் நெப்போலியன் மற்றும் உறவினர்கள் கைத்தட்டி மகிழ்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி தனிப்பட்ட நிகழ்வாக நடிகர் நெப்போலியன் குடும்பத்தினர் கொண்டாடி இருக்க வேண்டிய விஷயத்தை கோடிகளை கொட்டி பொது தளத்தில் பார்வைக்கு வைத்து பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் நடிகர் நெப்போலியன் என்றால் மிகை அல்ல. நன்றி.